ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முடக்கத்தான் ரசம் தான் பார்க்க போகிறோம். இதுதான் முடக்கத்தான், இப்படி தான் இருக்கும். இதை வந்து நாங்கள் தனியாக உருவி வச்சுருக்கோம். இந்த அலசிடலாம். இதை எப்படி செய்யலாம்னா 2 தக்காளி நான் வச்சு அலசிடலாம். 2 தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், 2 வரமிளகா, ஜீரகம், மிளகு, சோம்பு, பூண்டு இதெல்லாம் வச்சுக்கோம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம். நம்ம முடக்கத்தானை நல்லா அலசிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் நம்ம அந்த ஜீரகம், சோம்பு, மிளகு, பூண்டு அதையும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளியை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தக்காளி அப்புறம் இப்போ நம்ம முடக்கத்தானை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த முடக்கத்தான் சாப்பிட்றதுனால இருமல், சளி எல்லாமே போயிடும். உடம்பு கை கால் வலியெல்லாம் கேட்கும். இதை வந்து கை கால் வலிக்கு வச்சு கட்டினா நல்லா மூட்டு வலியெல்லாம் கேட்கும். இது உடம்புக்கு ரொம்ப சத்து. மருந்து குழம்புலாம் வச்சு சாப்பிட்லாம். இதை பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ தான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலை வந்துடும். முட்டி, கை கால் வலி எல்லாத்தையுமே நல்லா சரி பண்ணுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டியை அதில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நம்ம கரைச்சி வச்சாச்சு. இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்கலாம். தக்காளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி மட்டும்தான் கரைச்சி வச்சுருக்கோம். புளி போடக்கூடாது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். அரைச்சி செய்கிறத பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் போட்டு வளர்க்கணுங்க. புளி ஊற்றக்கூடாதுங்க. புளி ஊற்றினோம்னா அதோட சத்தெல்லாம் வீணாக போயிடுங்க. இது கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் சரியாகுங்க. பச்சையை அரைச்சி வச்சு கட்டினா முட்டு வலியெல்லாம் சரியாக போகாதான் முடக்கத்தான். எங்கள் ஊரில் எங்கள் அம்மாச்சி சொல்லியிருக்காங்க. போட்டுங்க. எங்கள் ஊர் சைடு நல்லா பச்சையாக கிடைக்காது. நல்லா பச்சையாகவே பிடிக்கிட்டு வரட்டும். இலை கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் வந்து பொடி வைக்கும். பொடி வாங்கி ரசம் வச்சுக்கோங்க. குழம்பு வைக்கலாம், துவையல் அரைக்கலாம். ஒரு நாளைக்கு துவையல் அரைக்கிற ரெசிபி எப்படின்னு நாங்கள் போடுறோம். பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நல்லா வாசனை வருது. பூண்டு எண்ணெயில் வதக்கும், நல்லா வாசனை வருது. பச்சை வாசனை போகிற வரையும்
இல்லை வெறும் ரசமாகவே சுட சுட வெறும் ரசமாகவே அரைக்கலாம் குடிக்கலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சோறை நல்லா குலைவாக வடிச்சிட்டு இதை ஊற்றி கொடுத்தா நல்லா குலைவாக பிசைஞ்சிட்டு கொடுத்தா சாப்பிடணும். அவ்வளோதான், பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ரசத்தை தூக்கி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரசம் கொஞ்சமாக தான் வைக்கணும், நிறையாலாம் வைக்கணும். ஏன்னா புளி ஊற்ற மாட்டோமே, அதனால் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கசக்காது, ஒன்றும் பண்ணாது, நல்லா வாசம் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொதிக்க விடக்கூடாது. நுரக்கட்டி வரையில் நம்ம வந்து இறக்கிடணும். நுரக்கட்டி வர வரையும் பார்ப்போம். ரசம் இப்போ தான் நுரக்கட்டி வருதுங்க. ஃபுல்லாக கொதிக்கக்கூடாதுங்க. கொதிச்சா அதோட சத்தெல்லாம் போயிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம முடக்கத்தான் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.